சப்போர்ட் பண்ற எல்லாருமே மண்டை குழம்பி மெண்டலா தெரியுறீங்க. பெரிய இலை புளுத்தின்னு நினப்பு இன்டர்வியூ கொடுக்க வந்துட்டான். சாம்பார் ஆப் எனக்கு. அணில்களின் வரிசையில புதுசா ஒரு குட்டி குஞ்சான் அணில் ஜாயின் பண்ணிருக்காரு. இவர் தெரியுதா? இவர் தான் மகேந்திரன். டிவிக்கு புதுசா சொம்படிக்க வந்திருக்காரு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்ல ஃபிளேயர்னா. கரண்ட் அப்ப வந்து போகுது. 1.5 மாசமா கரண்ட் தான் காணலடி. கரண்ட் தான் எங்க போச்சு தெரியலடி. இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே. சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. நாங்க என்ன டேஷுக்கு நான் பொறுத்துக்கணும்? சரி மக்களே, யாருமே கேட்காதீங்க. யாருமே 6 மாசத்துக்கு திங்காதீங்க, குளிக்காதீங்க, அப்படியே பாத்ரூம் போனாலும் கழுகாதீங்க. சரியா? சார் சொல்ற மாதிரி என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்க வாடா. உன் வீட்டு அட்ரஸ் கூட சென்னையில குளத்தூருக்கு உன் வீட்டுல இருந்து சப்ளை எடுத்துக்கோ. எத்தனை யூனிட் மின்சாரம் கொடுப்ப நீ? எத்தனை கிலோவாட் வரும் உன் வீட்டுல இருந்து? அறிவு கிட்ட தற்கொலை நாய உனக்கெல்லாம் என்னடா? எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? திமுரு இவனுக்கு ஏன் வந்திருக்குன்னா, விஜய் கூட படத்துல நடிச்சானா மாஸ்டர். அதனால வந்து விஜய் மேல வந்து பொங்குறாராம். ஏண்டா அறிவு கட்ட தற்கொலை மாஸ்டர் மணிகண்டனே, நீ நாட்டாமையில எந்த அளவுக்கு இருந்தியோ அதே அளவுக்கு தாண்டா உன் மண்டையில மூளை அப்படியே தாண்டா இருக்கு. வளர்ச்சியே இல்லை. அன்னைக்கு அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுவாங்க வீட்டுல. ஆவாது இல்ல? ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? ஃபிளாஷ்பேக். நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க தெரியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுட்டே இருந்தா பதில் எப்ப வாங்குவீங்க? உன்ன மாதிரி தற்கொலை எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் பாட்டில கொண்டா பத்தாது, அண்டாவை கொண்டா அப்படித்தாண்டா இருக்கும். நீங்க எல்லாம் பேசுறத நாங்கெல்லாம் கேட்கணும்ல. எங்களுக்கு தலையெழுத்து. ஏன்னா